அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து தக்காளி சாதம் சிக்கன் கிரேவி செய்கிறோம். வீடியோக்கு வாங்க. இதே என்னோட தங்கச்சியோட மாமனார் வீடு. என்னோட தங்கச்சி வீட்டுக்காரரு இன்னைக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு மஞ்சத்தூள் போட்டு கொசுடி கழுவப்படும். கோழிக்கறியை நல்லா கழுவியாச்சு. நம்ம கோழிக்கறியை கிரேவி வச்சு தக்காளி சாதம் பண்ண போகிறோம். கோழிக்கறி கிரேவி செய்ய இந்த பாத்திரம் இது தக்காளி சாதத்துக்கு இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சாச்சு. இது நாட்டுக்கோழிக்கு அரைச்சிருக்கோம். சின்ன வெங்காயம், மிளகு, சோம்பு எல்லாம் ஜீரகம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இது தக்காளி சாதத்துக்கு இஞ்சி பூண்டு. இது அரிசி எடுத்து களைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். சுடாச்சு. கோழிக்கறிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கேப்பா தக்காளி சாதத்துக்கு தேவையான எண்ணெய். கோழிக்கறிக்கு தாளிக்க சோம்பு போட்டாச்சு. பொரியட்டும். வெங்காயம் சேர்த்து பேசுறியா வீடியோக்கு? சோம்பு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். தாளிக்கு வச்ச பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் நம்ம வந்து சின்ன வெங்காயம், மிளகு, சோம்பு, ஜீரகம், இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. அதையும் நல்லா எண்ணெயிலே வச்சுருவோம். தக்காளி சாதத்துக்கு சோம்பு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான தக்காளி சேர்த்து ஒரு படி அரிசிக்கு தேவையான தக்காளி தண்ணி போட்டு நல்லா வதக்கணும். தேவையான கல் போட்டு நல்லா தக்காளி தூள் மாதிரி நல்லா வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம் அரைச்சி உள்ளுக்கு நல்லா கமகமான வதக்கியாச்சு. இப்போ இந்த நாட்டு கோழிக்கு தேவையான தக்காளி போட்டு கல்லுப்பு போட்டு வதக்கி விட்டுரும். கோழிக்கறிக்கு தேவையான கல்லுப்பு நல்லா வதக்கி வீட்டு மசாலா சேர்க்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கோழிக்கறிக்கு தேவையான மசாலா என்னென்ன மசாலா? மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு வீட்டில் அரைச்ச மசாலா, மஞ்சத்தூள் போட்டாச்சு. நல்லா மசாலா வடை வதக்கிடணும். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கோழிக்கறியை சேர்த்துக்குவோம். காட்டணும். நல்லா மசாலாவோடு சேர்த்து கறியை நல்லா வதக்கி தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சா கிரேவி ரெடி. கோழி கிரேவி. கறி வேக தேவையான தண்ணி ஊற்றி வேகட்டும். கிரேவி ரெடி. தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சோண்டு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் போட்டு மல்லித்தலை போடணும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய்த்தூள், வேறு இடத்துல தான் செய்யலான்னு பார்த்தேன். எனக்கு உடம்பு சரியில்லை, எல்லாம் கேஸில் வச்சு விடுவீங்க. ஒரு படி அரிசி, 1 கிலோ தக்காளி பழம் வச்சுருக்கேன். தக்காளி சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கிடுவோம். கிரேவிக்கு தேவையான மல்லித்தலை போட்டாச்சு. சிக்கன் வெந்துருச்சு. தக்காளி சாதத்துக்கு மல்லி கொடுத்துருவோம். ஆமா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க மாமா. தக்காளி சாதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாட்டி. சாப்பிடுங்க. தக்காளி சாதம் சூப்பராக இருக்கு. சரி, இவங்க பேசினா நீங்களும் பேசணும்ல. ஆமா, வீடியோ எடுக்கும்பொழுது நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. நீ என்ன சொன்னோம், நாங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நீ சொல்லணும். அப்புறம் அது சொல்லணும், எனக்கு இன்னும் தெரியல என்ன விஷயம் வந்திருக்கீங்க இந்த ஊருக்கு அப்படின்னு கேட்டா நாங்க என்ன விஷயமா வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லணும். அடுத்து இந்த ஊர் வந்து உங்க ஊர் மாதிரியா இருக்குதா, நீங்க எப்படி இந்த ஊரை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா நீ என்ன. எனக்கு இன்னும் அதை பத்தி விவரம் தெரியல. எங்க ஊர்ல அந்த மாதிரி நெல்லு பயிர் அந்த மாதிரி பசுமையான இடம்லாம் எங்க ஏரியாவில் கிடையாது. நாங்க வந்து கொஞ்சம் உள்கிராமத்துல தான் இருக்கிறோம், விவசாயம் நாங்க வந்து நிறைய பிளாட்ல நாங்க வந்து இருந்துருக்கோம் அப்படின்னு நீ சொல்லணும். நீங்க என்ன பண்றீங்க? அம்மாச்சி செஞ்சது நல்லா இருக்கா? அம்மா செஞ்சது நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. சரி சரி, சூப்பராக இருக்குது. நல்லா சாப்பிடுங்க. என்ன இது, என்ன கறி சொல்லிட்டு? என்ன கறி? என்ன கறி இது? கோழிக்கறி, நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி. ஆமா, பரவாயில்லம்மா, நாங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது, சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். வீடியோ போய்கிட்டு இருக்கு தாத்தா. ஆமா, சூப்பரா இருக்கு, கறி சூப்பரா இருக்குமா. அப்புறம் நீங்க என்ன இந்த மாதிரி கோழிக்கறி எப்பவும் சாப்பிடுவீங்களா? நான் கேக்குறேன், சாப்பிடுவீங்களா? நாங்க சாப்பிடுவோம், அம்மா செஞ்சு தருவாங்க. என்னடா கறி விருப்பமா சாப்பிடுவீங்க? நான் மட்டன் ரொம்ப விருப்பமா சாப்பிடுவேன். மட்டன்ல என்ன மட்டன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்களா? இல்ல மட்டன் சாப்பிடுவோம். ஆடு வவ்வாலாம் சாப்பிட்டது கிடையாது. ஆட்டுக்கறி தான். ஆட்டுக்கறி என்ன கறி நீங்க விருப்பமா சாப்பிடுவீங்க? எனக்கு மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும், ஆட்டுக்கறி. ஆமா, அது எப்ப வாரம் ஒரு முறை சாப்பிடுவீங்களா, டெய்லி எடுத்து சாப்பிடுவீங்களா? வாரம் ஒரு முறை இல்லைன்னா மீன் தான் அதிகமாக சாப்பிடுவோம். வீட்டுக்கு முன்னாடி வரும் மீன், அப்போ அம்மா வாங்கி தருவாங்க, வீடியோவும் போடுவோம். இன்னும் யூடியூப் பற்றி விவரமா எனக்கு தெரியல. என்ன மீன்? நகர மீன் ரொம்ப சாப்பிடுவோம். நகர மீனுன்னா நகரம் தான் சொல்லுவாங்க. கடல் மீன். ஆமாம், கடல் மீன். கடல்னா நண்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இப்போ நீ என்ன படிச்சுட்டு இருக்க? நான் டாக்டருக்கு நீட்டுக்கு இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். வயசு உங்களுக்கு என்ன ஆகுது? நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்க? எத்தனை வயசுல நீங்கள் வேலைக்கு போகிறதா இருக்கீங்க? நல்லா இருக்குதும்மா, சூப்பராக.